ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம தமிழில் தேட்டரில் வெளிவந்த ஸ்வீட் ஹார்ட் இந்த படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பொதுவாக காதல் இன்றைய தலைமுறையினருக்கு காதல் கசப்பானதா இல்லை இனிப்பானதா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எடுத்து சூப்பரான ஒரு ஒரு ஃபீல் குட் ட்ராமாவை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அவங்க ஃபேமிலி விட்டு போயிடுறாங்க. அதாவது படத்துடைய ஹீரோவுக்கு அப்பா, அப்புறம் அவங்க தங்கச்சி, இவங்க தான். அம்மா வந்து சின்ன வயசுலேயே வேற ஒருத்தர் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த பாதிப்பும் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. இவரும் ஹீரோயினை பார்த்து லவ் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோயின் எவ்வளவு சொல்லியும் அதை மாறாமல் லவ்வுங்கிறது இந்த காதல், கல்யாணம், அப்புறம் குடும்பம் இதெல்லாம் நமக்கு சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு அட்வைஸை பண்ணிகிட்டே இருப்பார். அவர் ஏற்றுக்கவே மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு பிளாஷ்பேக் காட்சியில் நச்சுன்னு அவர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இவரும் ஹீரோயினும் தொடர்ந்து தொடர்ந்து அப்படியே துரத்தி நம்ம ஹீரோவை லவ் பண்ணுவாங்க. ஆனால் இறுதியில் ஒரு கட்டத்தில் நம்ம பிரிஞ்சிடலாமாப்பா அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்போ ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம் என்ன, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஃப்ளாஷ்பேக் ஆச்சு, அப்புறம் நடக்கிறது இப்படி மாறி மாறி அப்படியே காமிச்சு நம்மளை கொண்டு போயிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பார்த்து பழக்கப்பட்ட கதை தான், இருந்தாலும் இவங்க வித்தியாசமாக அப்படியே ட்ரை பண்ணியிருக்காங்க. படத்துடைய ஹீரோ ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னதான் 1000 தான் பிரச்சனை இருந்தாலும் அம்மா நம்மளை வந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலை அப்படியே கடைசி வரையும் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவோட ஹீரோயினுக்கு தான் அதிக ஸ்கோப் இருக்குது. அவங்களுடைய கேரக்டர் தான் நல்லா போய் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு முதன்மையாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க எப்படியாவது தன்னுடைய ஹீரோவை எப்படியாவது லவ் பண்ணி வைக்கணும், அதுக்கு நிறைய விதமாக அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு டென்ஷன் ஆவாங்க, ஒரு பரிதவிப்பு, ஒரு என்ஜாய், இப்படி எல்லா விதமான கேரக்டர்லையும் அவங்க பண்ணணும். சூப்பராக அது செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி படத்தில் நடிச்ச எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய யுவன் அவங்களுடைய மியூசிக் நல்லா இருக்குது, சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே வந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இன்னும் கொஞ்சம் சொல்ல வந்தால் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அது ஹீரோடைய கேரக்டர் இன்னும் கொஞ்சம் முதன்மையாக நல்லா எழுதி எடுத்துருக்கலாம். பார்த்து பழக்கப்பட்ட அதே கதை தான், ஆனால் இருந்தாலும் இவங்க சொல்லப்பட்ட விதம் அது செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி, ஒரு ஃபீல் குட்டான மூவி, ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டை கொண்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.